Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச், இந்த முதல் டெஸ்ட் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பங்களாதேஷ் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாருமே டக்குன்னு நமக்கு என்ன மைண்ட்ல வரும்னா அது ஒரு ஒன் சைட் டீமா நம்ம இருக்கும். ஸோ நம்ம தான் ஒரு அப்பர் ஹேண்ட்ல இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது முற்றிலும் தவறானது. கடந்த 2-3 வருடமா வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட வளர்ச்சி ரொம்பவே அதிகமா இருக்கு. ரீசெண்டா பாகிஸ்தானுக்கே போய் அவனுக்கு எதிரே போய் அவங்களோட விளையாண்ட 2 மேட்ச்லயுமே வின் பண்ணி சீரீஸை வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க பங்களாதேஷ் அணி. ஸோ பாகிஸ்தான்ல போய் அவங்க நாட்டுல போய் அவங்களுக்கு எகென்ஸ்டா வின் பண்ணிட்டு வர்றதுக்கு பெரிய விஷயம். ஸோ அதை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அடுத்ததா இப்ப இந்தியா வந்திருக்காங்க. இந்தியா கூட டஃப் ஃபைட் கண்டிப்பா இருக்கும். ஸோ ஒரு ஒன் சைடா மேட்ச் போவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு யங் டீம் வச்சிருக்காங்க. 2 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் யங் பிளேயர் ரொம்பவே சூப்பரா ஆடுறாங்க. பட் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் பாக்குறப்ப அவங்க ரொம்ப கீழே தான். பட் இருந்தாலும் காம்படிட்டிவா தான் இருக்கும் இந்த பர்டிகுலர் சீரிஸ். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீம், மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் இது எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் லீக் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழன் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஜிஎஸ்டியும் ஃப்ரீ, டிடிஎஸும் ஃப்ரீ. டெய்லி ஃப்ரீ கிவ்வேஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. 100% ரியல் யூசர்ஸ் தான் இருக்காங்க. இன்ஸ்டன்ட் விட்ராவல் இங்க அவைலபிளா இருக்கு. 24/7 சார்ட்ல வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. மல்டிபிள் கேமிங் மோட் இருக்கு. ஸோ கேம்ஸும் அதுல நீங்க பிளே பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஆப்ல இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 19 செப்டம்பர் மார்னிங் 9:30 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ திரும்பவும் சொல்லிடுறேன். ஸோ ஒயிட் ஜெர்சியை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச். 5 நாள் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் மேட்ச். ஸோ உங்களோட பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 5 நாள் வரைக்கும் அந்த ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம அதை காத்துட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்போ கிராண்ட் லீக்ஸ்ல இதை நீங்க ப்ரிப்பேர் பண்றது தான் பெட்டர். ஏன்னா கிராண்ட் லீக்ஸ் அப்படின்னா ஒரு டீம் போட்டினா ஒரு 49 ரூபா. ஸோ அதிகபட்சம் ஒரு 3 டீம் போட்டா கூட ஒரு 150 ரூபாயோட முடிஞ்சிடும். நீங்க ஸ்மால் லீக்ஸ்ல ஒரு 5000 10,000 இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 5 நாள் வரைக்கும் காத்திருக்கணும். 5 நாளுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் திரும்ப உங்களுக்கு வந்தாலும் சரி வந்தாலும் சரி ரொட்டேஷன் பண்றதுக்கான ஒரு வழியே இல்லாம போயிடும். ஸோ ஸ்மால் லீக்ஸை பெட்டர் இந்த மேட்சை வந்து அவாய்ட் பண்ணிடுறது. கிராண்ட் லீக்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன். ஸோ டெஸ்ட் மேட்ச்ல நம்ம யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறதால நம்ம அடுத்த ப்ரிவியூல பார்ப்போம். மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னையில தாங்க இந்த மேட்ச் நடக்குது. ஸோ சென்னையோட பிச் ரிப்போர்ட் ஆஸ் யூசுவல் நமக்கு நல்லாவே தெரியும். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிமிலரா ஸ்ரீலங்கன் பிச் மாதிரி தான். சிமிலர்லாம் இல்லைங்க, கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். இன்சியலா நல்லாவே ஒரு பவுன்சர்ஸ் இருக்குங்க. கொஞ்சம் லேட்டரான ஒரு ரெண்டாவது நாள் பாதிக்கு மேலே கூட ஸ்பின்னர்ஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு ஸ்லோ டவுன். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நல்லா பவுன்ஸ் கொடுக்கும், நல்லா ஸ்விங் இருக்கும். அந்த இனிஷியல் சீன் மூவ்மெண்ட்டை அழகா ஃபாஸ்ட் பாலர்ஸ் பயன்படுத்துவாங்க. இந்த 2வது நாள் பாதிக்கு மேலேயே கூட பால் நல்லா டர்ன் ஆக ஆரம்பிச்சது. ஸ்பின்னர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு வெனு தான் இந்த பர்டிகுலர் வெனு. பட் இந்த வெனுல டெஸ்ட் மேட்ச்ல நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம வீரேந்திர சேவாக்கு வந்து ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சதா இருக்கட்டும். இந்தியா இங்க ஒரு 700 ரன் சம்திங்லாம் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு வெனுவாகவும் இந்த வெனு இருந்திருக்கு. பட் இங்க ஸ்பின்னர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியா தாங்க இருக்கும். கண்டிப்பா ரவிச்சந்திரன் அஸ்வினோ, ரவீந்திர ஜடேஜா இவங்களோட டாமினேஷன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரிவியூல பார்ப்போம். இந்த வெனுவோட ரெக்கார்டு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தம் 34 இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்து இங்க நடந்திருக்கு. ஸோ அதுல இந்தியா வந்து 15 மேட்சை வந்து வின் பண்ணிருக்காங்க. விசிட்டிங் டீம் வெளியிருந்து வந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா 7 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வெனு சப்போர்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள மற்ற வெனுக்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா இப்போ ஒரு 20 மேட்ச் ஆடிருக்காங்கன்னா இந்தியா அதுல வந்து 15 மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். ஒரு 3 மேட்ச் டிரா ஆயிருக்கும். 2 மேட்ச் தான் விசிட்டிங் டீம் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கும் மற்ற வெனுஸ்ல. பட் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் விசிட்டிங் டீமும் வந்து 7 மேட்ச் வரைக்கும் வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியா வின் பண்ணிருக்கிறதுல பாதி மேட்சஸ் வந்து அவங்களும் வின் பண்ணிருக்கிற மாதிரியான ஒரு இது ரெக்கார்டு வந்து இருக்கு. 11 மேட்ச் டிராவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். அப்போ 2 டீமுக்குமே ஈக்குவலா தான் சப்போர்ட் பண்ணிருக்கு. டிராவும் 11 மேட்ச் வரைக்கும் நடந்திருக்கு. ஒரு மேட்ச் வந்து டைட் ஆயிருக்கு. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா
மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் 12 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸை வின் பண்றவங்க ஸ்லைட்லி ஒரு அட்வான்டேஜ் பேட்டிங் சூஸ் பண்றது. பட் அப்படியே பேட்டிங் செகண்ட் பண்ணவங்களும் 10 மேட்ச் வரைக்கும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈக்குவலா தாங்க இருந்திருக்கு. இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் பயங்கர டாமினேஷன் ஆகும். ஹையஸ்ட் ஸ்கோர் 759 ரன் அடிச்சிருக்காங்க இந்தியா இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டா 759 ரன் அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 83க்கு இங்க வந்து சுருண்டிருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 347 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரா இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் ஒரு 337 ரன்னும், மூணாவது இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 243, ஃபோர்த் இன்னிங்ஸ்ல 154ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. அப்போ மூணாவது இன்னிங்ஸும் நாலாவது இன்னிங்ஸும் கிட்டத்தட்ட 3ல இருந்து 5 நாள் அந்த டேக்குள்ளதான் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ ஸ்கோரா தான் இருந்திருக்கு. அந்த சமயத்தெல்லாம் ஸ்பின்னர்ஸ் வந்து இங்க பயங்கரமா வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் ரீசன்ட் ரெக்கார்ட். ஸோ ரீசெண்டா கடைசி 5 டெஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 416ங்கிறது இங்க ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்கு, இங்க பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. டோட்டல் விக்கெட்ஸ் 157 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ் மட்டும் பாருங்களேன் 114 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வெறும் 43 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் தான் கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல மெஜாரிட்டியான விக்கெட்ஸ் வந்து இங்க ஸ்பின்னர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 13 மேட்ச் வந்து 2 பேர் பிளே பண்ணிருக்காங்க. ஃபுல்லா பியூர்லி அப்பர் ஹெட் இந்தியா தான். 13 மேட்சுமே இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க. அந்த டிரா அது மாதிரி கூட ஆகல. எல்லா மேட்சுமே வின் தான் நடந்திருக்கு. வின்னிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. பட் இப்ப இருக்கிற டீம் கொஞ்சம் அவங்களுக்கு எஃபெக்டிவா இருப்பாங்க. இந்தியன் டீமுக்கு வந்து பயங்கர ஒரு குடைச்சல் கொடுக்கக்கூடிய டீமா தான் இருப்பாங்க பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் சுமன் கில், விராட் கோலி, சர்ஃப்ராஸ் கான். ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா KL ராகுல் அந்த இடத்துல ஆடுவாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் சர்ஃப்ராஸ் கானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் சீரீஸ்ல அவர் தான் பிளே பண்ணாரு அந்த இடத்துல. ஸோ அதனால அவருக்கு ஒரு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். சப்போஸ் அவர் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து KL ராகுல் தான். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் மேட்ச் விளையாண்ட ஒரு சீரீஸை வச்சு நம்ம சர்ஃப்ராஸ் கானை வந்து வச்சு பேசியிருக்கோம். அடுத்ததான் ரிஷப் பந்த், அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் வந்து பண்ண போறாரு. அடுத்ததான் ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின், குல்தீப் யாதவ் ஸ்பின்னிங் ட்ரியோ. இந்த 3 பேர்த்த வச்சு தாங்க டோட்டலாவே கொண்டு வர போறாங்க. அதுக்கு மேல எந்த வேணுவோ அந்த ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, ஃபாஸ்ட் பவுலர் சப்போர்ட் பண்ணாலும் சரி, எந்த வேணுவாலும் நான் விக்கெட் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், இப்படி பவுலிங் யூனிட் ரொம்ப 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 குவாலிட்டியான பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்க ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மிக்சடா தான் இருக்காங்க. ஸோ ஜெய்ஸ்வால், சுமன் கில் யங் பிளேயர்ஸ், தென் சர்ஃப்ராஸ் கான் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் இந்தியன் டீமுக்குள்ள வந்திருக்காரு. இப்படி யங் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ரிஷப் பந்த், விராட் கோலி, ரோஹித் சர்மா ஒரு மிக்சடா தான் இருக்கு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டெப்தா இருக்கான்னா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். கொஞ்சம் மிக்சடா யங் பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி மிக்சடா தான் இருக்கு. பட் பவுலிங்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர்ஸ் வச்சு தான் போக போறாங்க இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் சாத்மான் இஸ்லாம் அண்ட் ஜாகிர் ஹாசன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது நஜிபுல் ஹுசைன் ஷாண்டோ, அவர் தான் கேப்டன், முபினுல் ஹக், முஸ்தபிசுர் ரஹீம், சஹிபுல் ஹசன், லிட்டன் தாஸ். ஸோ லிட்டன் தாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்து பண்ண போறாரு. முஸ்தபிசுர் ரஹீம் வந்து பாத்தீங்கன்னா பிளேயரா மட்டும்தான் அவரு பிளே பண்ண போறாரு, பேட்டரா மட்டும் தான் பிளே பண்ண போறாரு. மெஹதி ஹாசன் மிராஸ், தஜுல் இஸ்லாம், ஹஷான் முகமது, தஸ்கின் அகமது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மொமினுல் ஹக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டெஸ்ட் பிளேயர், தென் முஸ்தபிசுர் ரஹீம், சஹிபுல் ஹசன், மெஹதி ஹாசன் மிராஸ் ரீசெண்ட்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பங்களாதேஷ்காக கொடுத்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே அவர்கிட்ட இருந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், கடைசி வரைக்கும் போராடுறாரு எல்லா மேட்சுமே. ஸோ இப்படி இந்த 4 பேருமே ஒரு குவாலிட்டியான இன்னிங்ஸை பங்களாதேஷ்க்கு மிடில் ஆர்டர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட பேக் போனாவும் இருக்காங்க பங்களாதேஷ்க்கு. ஓகே, இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன். ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன் வைஸ் பாக்குறப்போ நமக்கு மினிமம் 100+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸை தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். அந்த மாதிரி பிளேயர்ஸா ஒரு 14 பிளேயர் வரைக்கும் பார்ப்போம். நம்ம யாருக்கு அந்த 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் இருக்கக்கூடியவங்க. ஸோ எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணிடலாம், முஸ்தபிசுர் ரஹீம், மொமினுல் ஹக், இந்த 2 பேர்த்துல இருந்து எனி ஒன். ஸோ டாப் த ஆர்டர்ல
முஸ்தபிசுர் ரஹீமை பொறுத்த வரைக்கும் இந்தியா மட்டும் கிடையாது, எல்லா நேஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாகவும் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு 50+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிடறாரு. ஒரு பக்கம் ஸ்டாண்ட் பண்ணி நின்றுவாருங்க, கடைசி வரைக்கும் இழுத்து கொண்டு போய் போகக்கூடியவர். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விக்கெட் கீப்பர்னு ஒண்ணு பண்ணாதது மட்டும் தான் மிகப்பெரிய மைனஸ். இப்ப ரீசெண்டா பாகிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டா விளையாண்டப்ப கூட எல்லா மேட்ச்லயுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். விளையாண்ட 2 டெஸ்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்னிங்ஸ்ல உள்ள நின்று ஒரு கணிசமான ரன் அடிச்சு அந்த வின்னிங் பாதைக்கு வந்து அவர் கொண்டு வந்தாரு. அவரோட ரோல் ஒரு முக்கியமான ரோலா வந்து இருந்துச்சு முஸ்தபிசுர் ரஹீம். இப்போ ஒரு விக்கெட் கீப்பர் அப்படின்னு ஒண்ணு பண்ணாதது மட்டும்தான் எனக்கு வந்து இவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து தெரியுது. இவரை பொறுத்த வரைக்கும் யாருகிட்ட ரொம்பவே வீக்கா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்பின்னர்ஸ் சூப்பரா ஆடிடுறாருங்க. ஸ்பின் பால் பண்றவங்கள்ட்ட நீட்டா அழகா சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி அது ஒரு மாதிரி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இன்கமிங் டெலிவரி பால் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அதே மாதிரி ஜஸ்பிரீத் பும்ராவோட ஆக்ஷனை அதாவது கணிக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாருமே. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா விஸ் முஸ்தபிசுர் ரஹீம் இவங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு பேட்டில் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்கெட் கீப்பர் ஒண்ணு பண்ணாததுனால இவரை நான் ஒமிட் பண்றேன். இந்த நேரத்துல தான் சகிபுல் ஹசன் போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து மினிமம் 4 விக்கெட் வரைக்கும் அவர் எடுத்துருவாங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் சேர்த்து அதுலயும் பர்டிகுலரா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இவர் போத் இன்னிங்ஸுமே பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து அதிகமா இல்லாமல் வெறும் 4 விக்கெட் எடுத்துட்டா கூட போதுமானது. நம்ம ஆவரேஜா ஒரு விக்கெட்டுக்கு 16-18 பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ LBW அது மாதிரி முறையெல்லாம் ஒரு சில விக்கெட் எடுத்தாங்கன்னா ஒரு ஆவரேஜ் பண்ணி ஒரு 20 பாயிண்ட்ஸ் நம்ம கணக்கு வைப்போம். ஒரு 4 விக்கெட் அப்படின்னா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. பேட்டிங்ல போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து மினிமம் 40 ரன் வரைக்கும் அடிப்பார். ஸோ பெரிய ஸ்கோர் அவர் ஆடலை அப்படின்னாலுமே ஒரு 40 ரன் அடித்தா கூட போதுமானது. 40க்கு ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 120 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ சகிபுல் ஹசனை நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனா பங்களாதேஷ்ல பிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் மெஹந்தி ஹசன் மிராஸ் பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு 5 விக்கெட்டோ 4 விக்கெட்டோ எடுப்பார் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அந்த அளவுக்கு ஒரு பால் பெருசா ஒரு எஃபெக்டிவ் இருக்காது. பால் நல்லா ஃபிளைட் பண்ணி தூக்கி போடுவார். கொஞ்சம் 3வது நாளுக்கு அப்புறம் மேபி அது நல்லா டர்ன் ஆகி விக்கெட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஸோ அது 3வது நாளுக்கு அப்புறம் நம்ம பவுலிங் விஷயத்துக்கு விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வரும். பேட்டிங்ல போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து மினிமம் 60 ரன்னாவது அடிக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பர்வா இருக்கு. நான் போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து 50 ரன் வரைக்கும் அவர் அடித்தால் கூட பவுலிங்ல வந்து அந்த 3வது நாளுக்கு அப்புறம் டர்ன் இருக்கும், கண்டிப்பா டர்ன் இருக்கும். ஸோ போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து இவரும் அந்த 4 விக்கெட் அப்படிங்கிறது இந்தியாவோட 4 விக்கெட் எடுக்கிறாரு. ஏன்னா போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து இந்தியாவுக்கு 20 விக்கெட் இருக்கு. இந்த 20 விக்கெட்ல இவரு 4 விக்கெட் போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து தென் சகிபுல் ஹசன் 4 விக்கெட், 8 விக்கெட் இவங்க 2 பேருமே எடுத்தா கூட இவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 120 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறது சாலிடா வந்து வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். தென் அடுத்ததான் லிட்டன் தாஸ். நான் எப்பவுமே சொல்லுவேன், டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து மொத்தம் 20 விக்கெட் ஒரு டீமுக்கு. இப்ப 20 விக்கெட்ல 5 கேட்ச் வரைக்கும் அவர் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். மினிமம் 5 கேட்ச், சரிங்களா? மேக்ஸிமம் அதுக்கு மேல கூட நிறைய மேட்ச் போயிருக்கு. நிறைய மேட்ச்ல விக்கெட் கீப்பரே 10 கேட்ச் வரைக்கும் எல்லாம் கூட பிடிச்ச மேட்சஸ் எல்லாம் கூட இருக்கு. வெறும் பேட்டிங்ல வந்து 20 ரன் போத் இன்னிங்ஸும் சேர்த்து வெறும் 20 ரன் மட்டுமே அடித்து 8 கேட்ச் பிடிச்சி அவர் இந்த ஃபேண்டசி டீம்ல வந்தது மட்டும் இல்லாம ஃபேண்டசி டீம்ல வைஸ் கேப்டனா வந்து அவங்க வந்து இருந்திருக்காங்க. ட்ரீம் டீம்ல வந்த மேட்சஸ் எல்லாம் கூட நிறைய இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன், விக்கெட் கீப்பர்ல ஒரு 8 பாயிண்ட் ஒரு கேட்சுக்கு அப்படிங்கிறப்போ போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து 5 கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இருக்கும். டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற இதுல நிறைய இந்த ஸ்டெம்பிட் பண்ணுவதற்கெல்லாம் பால் டர்ன் ஆகும், ஸ்டெம்பிட் பண்றது இது மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ 5 கேட்ச் பிடிச்சாருன்னா கூட 40 பாயிண்ட், சரிங்களா? போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து இந்தியா கேட்கறச்ச நல்லா ஆடக்கூடிய பிளேயரும் கூட லிட்டன் தாஸ். ஸோ அப்படிங்கிறப்போ 2 இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 40 ரன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 90ல இருந்து ஒரு 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 30ல இருந்து 40 ரன் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அது மேபி கொஞ்சம் அதிகப்படுத்தினார், அதிக ரன்ஸ் போடுச்சுன்னா 100-110 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்பு வந்து லிட்டன் தாஸ் வந்து கொண்டு வந்துருவாரு. சந்தமன் இஸ்லாம் அண்ட் ஜஹீர் ஹசான் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யங் பிளேயர்ஸ். இதுல இந்த சதமன் இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயருங்க. ஒரு டிஃபரன்ஸியெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாக்குறதா நீங்க சதமன் இஸ்லாம ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல போத் இன்னிங்ஸும் சேர்த்து மேபி ஒரு 60 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கலாம். 60 ரன்ங்கிறது ஒரு 70ல இருந்து ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் கொடுக்கும். ஒரு நமக்கு தேவை டெஸ்ட்ல 100-110 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்க்கு மேல இருந்தால்தான் இந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியும். ஜஹீர் ஹசன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காரு, பட் விக்கெட் கீப்பர் அவர் பண்ணல. விக்கெட் கீப்பர் லிட்டன் தாஸ் தான் பண்றாரு. போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து ஒரு 40ல இருந்து ஒரு 50 ரன்னுக்குள்ள ஒரு ஆடுவதற்கான சான்சஸ் தான் இருக்கும். இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான்.
நஜிபுல் ஹுசைன் சாண்டோ. நஜிபுல் ஹுசைன் சாண்டோவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஒரு மாதிரி டீசெண்டா ஆடிடுவாரு. பட் நம்மள்ட்ட இருக்கிற குவாலிட்டியான ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்ல ஸ்விங்கில் அவர் கொஞ்சம் மைனஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. தென் இரண்டாவது ஸ்பின்னுலங்க குவாலிட்டியான ஸ்பின்னர், ஒரு லெஜெண்டரி ஸ்பின்னர் இருக்காருங்க, ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும், இந்தியாவுக்காக அதிக முறை மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்ட் வாங்கியிருக்கக்கூடிய ஒரே பிளேயர் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். 10 முறை அந்த மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டை டெஸ்ட்ல வாங்கியிருக்காரு இந்தியாவுக்காக பிளே பண்ணவர்ல. இவங்களுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியவங்க எல்லாமே ரிட்டையர் ஆயிட்டாங்க. சச்சின் டெண்டுல்கர் 5 முறையும், வீரேந்திர சேவாக் 5 முறை, இப்படி எல்லாருமே ரிட்டையர் ஆனவங்களா தான் இருக்காங்க. டிராவிட், கபில் தேவ் இது மாதிரி எல்லாரும் ரிட்டையர் ஆனவங்க தான். இவர் 10 முறை மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கி கொடிக்கட்டி பறக்கிறாரு. அந்த அளவுக்கு டெஸ்ட்ல ஒரு லெஜெண்டா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே பெருமை. அவர் இருக்காருங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். நஜிபுல் ஹுசைன் சாண்டோ வந்து கண்டிப்பா வந்து ஒரு அவர்கிட்ட இருந்து ஒரு பேட்டில் இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இவர் போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து ஒரு 45 to 50 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஒரு 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரலாம். 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ல வர சான்சஸ் இல்லை. இதுல இந்த மொமினுல் ஹக் இந்தியாவுக்கு எகென்ஸ்டா நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு 70 ரன் வரைக்கும் கூட வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 70 ரன்ங்கிறப்போ ஒரு 80-90 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரலாம். ஸோ இப்போ நம்ம பங்களாதேஷ்ல இருந்து ஒரு 4 பிளேயரை பிக் பண்ணணும், ஒரு 5 பிளேயரை பிக் பண்ணுங்கிற ஆப்ஷன்ஸ்ல இவர் வந்து நம்ம ஒரு பிரைமரியா வச்சுக்கலாம், சாரி ஒரு செகண்டரியா வச்சுக்கலாம். பிரைமரியா என்னை பொறுத்த வரைக்கும் மெஹதி ஹசன் மிராஸ் அண்ட் சகிபுல் ஹசன், லிட்டன் தாஸ், இந்த 3 பேருக்கும் நான் பிரைமரியா ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். மீதி இருக்கக்கூடிய ஒரு 2 பிளேயர் எக்ஸ்டர்னா நம்ம கொடுக்கணும்னா மொபினுல் ஹக்ல இருந்து முஸ்பிக் வரைக்கும் 2 பேர்ல இருந்து எனி ஒன். தென் தஜுல் இஸ்லாம். என்ன காரணத்துக்காக தஜுல் இஸ்லாம்? ஏன்னா தஸ்கின் அகமது, அசான் முகமது தான் வந்து இப்ப பாகிஸ்தான்ல போய் விளையாண்டப்ப நிறைய விக்கெட்ஸ் எடுத்தாங்க, எல்லாம் ஓகே. ஸோ பாகிஸ்தான் அவங்களோட ஃபேவரை வச்சு போனாங்க. என்னன்னா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ட்ராக்கை வந்து செட் பண்ணாங்க. ஸோ அதை இவங்க பயன்படுத்திட்டாங்க. இவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பயன்படுத்தி விக்கெட்ஸ் எல்லாமே எடுத்தாங்க. 4 விக்கெட் 3 விக்கெட்டுங்கிற மாதிரி தஸ்கின் அகமது 3 விக்கெட், அசான் முகமது 4 விக்கெட். ஸோ இப்படி எடுத்திருந்தாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்தியாவுக்கு ஃபேவரா இந்தியா எதுல ஸ்ட்ராங்கோ அதை வச்சுதான் மோஸ்ட்லி மூவ் பண்ணுவாங்க. நம்ம பாக்குறப்ப நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே ஸ்ட்ராங் தான், பட் ஸ்பின்னர் தான் நமக்கு குவாலிட்டி, அதுதான் நம்மளோட பிரைமரி. அப்படிங்கிறப்போ ஸ்பின்னர்ஸை வச்சுதான் கொண்டு போவாங்க. அப்போ ஸ்பின்னர்ஸ் தான் அதிகப்படியான ஓவரை போல் பண்ணுவாங்க பங்களாதேஷ்லயும். அப்ப அதிகப்படியான ஓவர் தஜுல் இஸ்லாம் போல் பண்ணுவார். போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து மினிமம் 45 ஓவர் வரைக்குமே அவர் போல் பண்ணுவாங்க. ஸோ போத் ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட், போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 5 விக்கெட் எடுத்துட்டாருனா கூட கிட்டத்தட்ட ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துருவாரு. ஸோ ஏன்னா அதான் சொல்றேன் இல்லைங்களா, 16-17 பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க. அந்த LBW அதெல்லாம் ஆவரேஜ் பண்ணி நம்ம சொல்ல வேணாம். ஒரு 5 விக்கெட் அப்படிங்கிறப்போ ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வராருன்னா, ஒரு கடைநிலை கடைசியா வந்து பேட்டிங் ஆடுறப்போ ஒரு 30-30 ரன்ல அடிக்க மாட்டாரு. ஒரு 5-5 ரன், ஒரு 10-10 ரன் அடிப்பாரு. ஒரு 10-10 ரன் 2 இன்னிங்ஸும் சேர்த்து 20 ரன் அடிச்சிட்டாருனா கூட அந்த 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. ஆனா இவங்க 5 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 45 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. ஒரு பேட்ஸ்மேனா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அட்டாக்கிங் தாங்கி கடைசி வரைக்கும் நின்று ஒரு 70 ரன்னுக்கு மேல அடிக்கணும். போத் இன்னிங்ஸும் சேர்த்து 90 ரன்னாவது அடிக்கணும். 2 இன்னிங்ஸும் 45 ரன், இந்த மாதிரி ஒரு ஆவரேஜா அடிச்சா மட்டும்தான் ஒரு பேட்ஸ்மேனால ஃபேண்டசி டீம்ல வர முடியும். பட் இந்த மாதிரி ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த ஸ்பின்னரான இவரால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 விக்கெட், போத் இன்னிங்ஸும் சேர்த்து 5 விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஒரு 10 ரன் அடிச்சா போதுமானது. ரொம்ப அதிக அளவு ஒரு 10-10 ரன் அடிச்சா கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. அப்போ பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் தஜுல் இஸ்லாமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்டரி பவுலர் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. பிரைமரியா வந்து பாத்தீங்கன்னா மெஹதி ஹசன் மிராஸ், சகிபுல் ஹசன், லிட்டன் தாஸ், இந்த 3 பேத்தையுமே பிரைமரி ஆப்ஷனுக்கு நீங்க பிக் பண்ணி வச்சுக்கலாம். செகண்டரி ஆப்ஷனுக்கு தஜுல் இஸ்லாம் ஒருத்தர், தென் மொபினுல் ஹக், முஸ்பிக் ரஹீம், இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன். ஸோ இப்படி 5 பேர் வரைக்கும் நீங்க பங்களாதேஷ்ல இருந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களோட டீம்ஸ்க்கு பிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பவுலர்ல கண்ணை மூடிட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா, இந்த 2 பேருமே மஸ்ட் ட்ரை. ஏன்னா 2 பேருமே பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட்னு அந்த டீமுக்கு சொன்ன மாதிரி 10 ரன் அடிப்பாங்க, 5 ரன் அடிப்பாங்களா இல்ல, சதம் கூட அடிப்பாங்க, 50+ கூட அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸை தாண்டி குவாலிட்டியான ஆல்ரவுண்டர். ஸோ முதல் இன்னிங்ஸ்ல நான் 5 விக்கெட் எடுத்தேன்னா 2வது இன்னிங்ஸ் நான் 5 விக்கெட் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் மாத்தி எடுப்பாங்க. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் கிங். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் 2 பேருமே பேட்டிங்லயும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு இன்னிங்ஸ்ல நான் 5 விக்கெட், இன்னொரு இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்கன்னே வச்சுக்கோம். சரிங்களா, ஆளுக்கு 5 விக்கெட் அப்படிங்கிறப்ப அதுலயே 90 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் மேல வந்துருது. பேட்டிங்ல 2 இன்னிங்ஸ்லும் சேர்த்து
வந்து ஒரு 30 ரன் வெறும் 30 ரன் அடிச்சாங்கன்னா கூட போதுமானது. ஒரு 130 140 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. சரி ஓகேங்களா. அப்ப 2 பேருமே மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். அதுதான் குல்தீப் யாதவ், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா இவங்க 2 பேர்த்தோட ஒரு ஆப்ஷன் இருக்கிறப்போ குல்தீப் யாதவ் அதிகப்படியான ஓவர் போடுவாராங்கிறதுல ஒரு கொஸ்டின் மார்க். எனக்கு தெரிஞ்சு போல் பண்ணுவாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த 20 விக்கெட்ல கண்டிப்பா போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 12 விக்கெட் வரைக்கும் இவங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா 2 பேரும் சேர்ந்து 2 இன்னிங்ஸ்லயுமே இவங்களோட காம்போ வந்து என்ன ஆகும், ஒரு மினிமம் 10 மேக்சிமம் 12 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒன்று இருக்கு. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜான பேட்டிங்லயும் வருவாங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த 8 விக்கெட் தான் சிராஜ், பும்ரா, குல்தீப் யாதவ் இவங்க எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 4 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. குல்தீப் யாதவ் இருந்து ஒரு மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ சிராஜ் அதிகப்படியான ஓவர் கொடுக்க மாட்டாங்க. இந்த வெனுவில் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுங்கிறப்போ சிராஜுக்கு, ஜஸ்பிரீத் பும்ராலாம் அதிகப்படியான ஓவர் போட மாட்டாங்க. ஒரு 10 to 15 ஓவர் போடுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதுல 2 இன்னிங்ஸும் சேர்த்து மினிமம் ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம் ஜஸ்பிரீத் பும்ரா. முகமது சிராஜ் மினிமம் 2 வரைக்கும் எடுக்கலாம். மீதி இருக்க விக்கெட்டை வந்து குல்தீப் யாதவ் எடுக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரணும். 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரணும் அப்படின்னா 5 விக்கெட்டுக்கு மேல எடுக்கணும். மினிமம் 5 விக்கெட்டாவது எடுக்கணும் போத் இன்னிங்ஸும் சேர்த்து. அது உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். பை சான்ஸ் இந்த இனிஷியல் சீமை பயன்படுத்தி ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு வேணா அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 5 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு மட்டும் இருக்கு. நான் வந்து ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின் 2 பேருக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனை நீங்க கொண்டு வரதா ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஒரு ஆப்ஷனா கொண்டு வரலாம். இந்த பவுலிங் யூனிட்ல இருந்து இந்த 3 பிளேயர், அதுல நான் பிரைமரியா ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின் மட்டும்தான். செகண்டரி பவுலிங் ஆப்ஷனுக்காக வேணா நான் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஒரு ஆப்ஷனா நான் வச்சுக்குவேன். ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல பேட்டிங் as usual இந்த 6 பேத்துல இருந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒருத்தர் ரிசர்வ் வந்து பிக் பண்ணிடுறேன். விக்கெட் கீப்பர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விக்கெட் கீப்பர்ல நம்ம ட்ரியோ இருக்காங்க. ஸ்பின்னர் ஜடேஜா, அஸ்வின், லைக் குல்தீப் யாதவ் இப்பெல்லாம் இருக்கிறப்போ கண்டிப்பா ஸ்டென் பிட்டு கேட்ச் இதுலயே ஒரு 5 கேட்ச் வரைக்கும் பிடிச்சிருவாங்க. போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 5 கேட்ச், மினிமம் 5 கேட்ச், மேக்ஸிமம் 6-7 கூட போகும். 5 கேட்ச் 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். பேட்டிங்ல இவர் தான் வந்து மிடில் ஆர்டர்ல ஒரு மாதிரி ஸ்கோரா செட் பண்ணி கொடுக்கக்கூடியது. நல்ல பிளேயர், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். டெஸ்ட் மேட்ச்ல அவரோட பேட்டிங் வேற லெவல்ல இருக்கும். மினிமம் 40 ரன் போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து போதுமானது. 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவருக்கு சாலிடா கிடைக்கும். அவரோட நம்ம பிக் பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய இந்த 5 பிளேயர்ல இருந்து நம்ம 3 பிளேயர் வரைக்கும் பிக் பண்ணணும். ஸோ எல்லாத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே என்ன ஓடும் அப்படின்னா விராட் கோலி 1, ரோஹித் சர்மா 2, ஜெய்ஸ்வால் அண்ட் சுமன் கில் இந்த 2 பேர்ல இருந்து எனி 1. ஸோ அப்படி இந்த 3 பிளேயர் வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட போவீங்க. இது முழுக்க ஒரு சேஃபான ஆப்ஷன். எல்லாத்தோட மைண்டுமே அவ்வளவுதான் இருக்கும். ஸோ இதுல ரோஹித் சர்மா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இந்த வெனுவிலையும் அவரோட ஆவரேஜ் 45ங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்கு. ஸோ 45ங்கிற ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிறப்போ ஒரு இன்னிங்ஸ்ல 45 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ்னு கேட்டீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச்ல 45ங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அது ஒரு ஸ்லைட்லி ஒரு மைனஸ். என்ன காரணம்னா டெஸ்ட்ல போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து இங்க 70 to 80 ரன் வரைக்கும் அடிக்கணும். அப்பதான் அந்த ஃபேண்டசி டீம்ல வர முடியும். அவரோட ஆவரேஜ் வச்சு நான் சொல்றேன். அவர் ஆட மாட்டார்னு சொல்ல வரல. அவரோட ஆவரேஜ் சென்னை பிச்சில் அவரோட ஆவரேஜ் 45 இருக்கிறது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸா வந்து தெரியுது. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் தடுமாறி ஒரு 15 ரன் 20 ரன்ல அவுட் ஆயிருக்காருனா கூட செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு T20 மோட்ல ஆட ஆரம்பிச்சிருவாரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 65 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு அவருக்கு அதிகம். ஜெய்ஸ்வால் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பர்வா இருக்கு. பங்களாதேஷ்க்கு எகைன்ஸ்டா இது வரைக்கும் டெஸ்ட்ல அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் அவருக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பங்களாதேஷ்க்கு எகைன்ஸ்டா ஜெய்ஸ்வால் ஒரு பெரிய ஸ்கோர் ஆடுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. இந்த வெனுவை அதை பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு 70ல இருந்து 100 ரன் வரைக்கும் கூட சம்டைம்ஸ் அடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் விக்கெட் ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சுமன் கில் ODI T20 டெஸ்ட் எல்லாத்துலயுமே ரீசன்ட் ஃபார்ம் அவரோட ஒரே வார்த்தையில சொல்றதா ஸ்ட்ரகிள் தாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. டெஸ்ட்ல வந்து அவரோட ஃபார்மை அவரோட திறமையை நிரூபிச்சு ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்காரு. அவரோட ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு நான் அவரை வந்து நான் ஒமிட் பண்றேன். பட் அவரை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கிராண்ட் லீக்ஸ்ல நம்ம கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம். கிராண்ட் லீக்ஸ்ல ஒரு டீம்ல மிஸ் பண்றீங்கன்னா இன்னொரு டீம்ல கூட பிக் பண்ணிக்கோங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் ட்ராஜடியா இருக்கிறதுனால நான் வந்து அவரை ஒமிட் பண்ணிக்கிறேன். விராட் கோலி
கண்டிப்பா நான் யாரும் நிரூபிக்கக்கூடிய ஒரு மேட்சா இது கண்டிப்பா ஓட்டு இருக்குங்க. எல்லாரும் ரீசெண்ட்ல ஒரு ஃபார்ம் அவுட்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான டாக் எல்லாம் போயிட்டு இருக்கு. உண்மையாலேயே பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, பயங்கர நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. விராட் கோலி கிட்ட இருந்து இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு 90 ரன் மேபி 100 ரன் கூட வரலாம். ஏதாவது ஒரு இன்னிங்ஸ்ல சதம் கூட அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. விராட் கோலி ஒரு சூப்பர்வான ஒரு ஆப்ஷனா வந்து இந்த மேட்ச் வந்து இருப்பாரு. நான் பர்சனலா சர்ஃப்ராஸ் கானை வந்து ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ என்னோட ஒரு ஆப்ஷன்ல நான் கிராண்ட் லீக்ஸ்க்கு வந்து ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சர்ஃப்ராஸ் கான் இந்த 3 பேருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். சர்ஃப்ராஸ் கான் ஒரு இந்தியாவோட ஃபியூச்சர்னே சொல்லலாங்க. டெஸ்ட் மேட்ச்ல மிடில் ஆர்டர்ஸ்ல ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். டொமஸ்டிக் லெவல் அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். மேட்சுக்கு மேட்ச் 70-80 ரன், இன்னிங்ஸ்க்கு இன்னிங்ஸ் சொல்றேன் 70-80 ரன், 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து பாத்தீங்கன்னா 130-140 ரன் அந்த மாதிரியான ஒரு இதுல ஆடிட்டு இருக்காரு. ஏன்னா இப்பதானே வராரு இந்தியன் டீமுக்குள்ள, கொஞ்சம் மேட்ச் விளையாண்டாதான் நிறைய பேருக்கு அவரோட இது கொண்டு போய் சேரும். டொமஸ்டிக் லெவல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு 80 ரன்ஸ் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 100-110 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நான் பர்சனலா ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சர்ஃப்ராஸ் கான் அண்ட் ரிஷப் பந்த் இந்த 4 பிளேயர், தென் பிரைமரியா ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா இந்த 6 பிளேயர் வரைக்கும் கொண்டு வந்துக்குவேன். ஸோ இதுதான் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். பட் ரோஹித் சர்மாவோட ஆவரேஜ் நல்லா இருக்கு. இந்த வெனோல 45ங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்கு. சுமன் கில் நல்ல பிளேயர், எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப மைனஸா இருக்கிறதுனால அவங்க 2 பேர்த்தையும் நான் ஒமிட் பண்ணியிருக்கேன். அந்த 2 பேர்த்துக்கு பதிலாக நான் ஜெய்ஸ்வாலையும் சர்ஃப்ராஸ் கானையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்க ஜெய்ஸ்வாலையும் சர்ஃப்ராஸ் கானையும் எடுத்துட்டு சுமன் கில், ரோஹித் சர்மா பிக் பண்றதா இருந்தா பிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பாத்தீங்கன்னா நான் ரீசன் வைஸும் உங்களுக்கு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே விக்கெட்ஸை டோட்டலா கொத்த அள்ளிடுவாங்க. பட் அந்த இன்சியல் சீமை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாருன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாரு. அதுலயும் டைலண்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் அழகா வந்து விக்கெட்டை சாப்பிட்டு போயிருவாரு. மினிமம் 5 விக்கெட்டுங்கிறது சாலிடா எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். நான் பிரைமரியா ரவிச்சந்திரன் அஸ்வினியும் ரவீந்திர ஜடேஜாவையும் வச்சிருக்கேன். செகண்டரியா நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவோட சேர்த்து 3 பவுலர் வரைக்கும் நம்ம இந்தியாவில இருந்து நம்ம கொண்டு போய்க்கலாம். ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். இப்போ 7:4 அப்படிங்கிறப்போ நீங்க ஜஸ்பிரீத் பும்ராவை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 6:5 அப்படி இந்தியாவில இருந்து 6, பங்களாதேஷ்ல இருந்து நாங்க 5 பேர் பிக் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்பிரீத் பும்ராவை ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட காம்பினேஷனா வந்து இருக்கும். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆஸ் யூஸ்வல் எல்லாம் ரவீந்திர ஜடேஜா கேப்டன், அஸ்வின் வைஸ் கேப்டன், இல்ல அஸ்வின் கேப்டன், ரவீந்திர ஜடேஜா வைஸ் கேப்டன், இப்படிதான் போவாங்க. 3வதா மெஹதி ஹாசன் மிராஸ். ஸோ அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன். நான் பரவாயில்ல, என்னோட அமௌண்ட் வந்து நான் 5 நாளும் என்னோட ஓல்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஸ்மால் லீக்ஸை கட்டணுங்கிறவங்களுக்கு இதெல்லாம் சேஃபான ஆப்ஷன். கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஜெய்ஸ்வாலுக்கு கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் சகிபுல் ஹசன். ஸோ சகிபுல் ஹசனுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் செகண்டரி பவுலரா நம்ம வச்சிருந்த ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த இன்சியல் சீமை பயன்படுத்தி டாப் ஆர்டர்ல ஒரு 3 விக்கெட்டை கொத்தா எடுத்துட்டாருன்னா டைலண்டர்ஸ் வந்து அழகா 2 விக்கெட்டுங்கிறது ஈஸியா எடுத்துட்டு போயிருவாரு. ஸோ பவுலர்ஸ் எல்லாம். ஸோ அப்படிங்கிறப்போ அவரை வந்து அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவோ ட்ரை பண்ணி பாருங்க. விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 டவுன் வராரு அப்படின்னா நான் மஸ்டா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். அவர் வரக்கூடிய டவுன் செகண்ட் டவுனுங்கிறதுனால மேபி அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.